ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம அஸ்மிதாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு அரிசியில் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு வந்து நம்ம புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சாம்பாரோட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, குழம்போட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, பருப்போட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் வந்து புழுங்கல் அரிசியை, வரகரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். Subscribe our channel, touch the bell button, all. ஸோ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், அரிசியை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுன்னு சிம்லேயே வச்சுட்டா போதும். ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து இப்படி எடுத்து பார்க்கும்போது லைட்டாக வந்து பாருங்கள், அப்படியே நல்லா பூ மாதிரி மலர்ந்துட்டு வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து இப்போ குழஞ்சி வந்துருச்சு. இப்போ சாதம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு கிள்ளி பார்த்தீங்க இல்லை வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பளபளன்னு நல்லா வெந்தது தெரியும். ஸோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை கீழே வடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா வடித்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா பளபளன்னு வெந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கும் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாப்பாட்டை வந்து பொரியலோட பிணைஞ்சி கொடுத்து அனுப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அந்த ரைஸை சாப்பிட்டா சிறுதானியம் சாப்பிட்றதுக்கு பழகிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பளபள நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.